தமிழ் ட்ரேடர் யூடியூப் வியூவர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம டேனியல் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 13th செப்டம்பர் 2024 அன்னைக்கு நிஃப்டியோட இண்டெக்ஸில் ப்ரைஸ் ஆக்ஷன் படி எப்படி ட்ரேட் எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் வியூவை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம ஒரு சார்ட்டை பார்த்தோன்னே முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் என்ன, அன்னைக்கான ட்ரெண்ட் என்னங்கிறத முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ ப்ரைஸ் மேலேருந்து கீழே இறங்கிக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ இங்கே ஸ்லோ மூமெண்டமாக தான் இறங்கிக்கிட்டு இருக்குது. ஸோ இங்கே நம்ம ட்ரெண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்லலாம். ஸோ இறங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக மார்க்கெட் எவ்வளோ தூரம் இறங்குச்சோ அதே அளவுக்கு திரும்ப மார்க்கெட் ஃபாஸ்ட்டாக மார்க்கெட் மேலே போயிருக்குது. ஸோ ட்ரெண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கான சப்போர்ட் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ ஒரு டவுன் ட்ரெண்ட் அண்ட் கரெக்ஷனாக இருக்குமான்னு பார்த்தோம். இங்கேருந்து இறங்கினதுக்கப்புறம் திரும்பவும் அதே அளவுக்கு திரும்ப மார்க்கெட் மேலே போயிடுச்சு. அதனால் இது டவுன் ட்ரெண்ட் அண்ட் கரெக்ஷனாக இருக்க வாய்ப்பு இல்லை. திரும்ப மார்க்கெட் மேலே போனதுக்கப்புறம் திரும்பவும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு. மேபி இது ஒரு ஃபால்ஸ் பிரேக்காகவும் இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே அதாவது ட்ரெண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். இதை S1ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இதை R1 அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு திரும்ப மார்க்கெட்டில் பார்க்கலாம். R1க்கான சப்போர்ட் எங்கன்னு பார்க்கலாம். R1க்கான சப்போர்ட் கொஞ்சம் முன்னாடியே எடுக்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஒரு ஓப்பனிங் கரெக்ஷனுடைய ஸ்பெஷல் கேஸாக இருக்கலாம். இங்கே S1 S2 என்ன செய்ய முடியாது, ஜாயின் பண்ண முடியாது. சாரி, இது வந்து S2. திரும்ப மார்க்கெட் மேலே போயிட்டுருக்குது. ரொம்ப தூரம் போல் மார்க்கெட் கீழே இறங்கிடுச்சு. ஸோ நோ பையர்ஸில் அதாவது ஓப்பனிங் கரெக்ஷன் ஸ்பெஷல் கேஸில் ஒரு நோ பையர்ஸ் மாதிரி மார்க்கெட்டில் சப்போர்ட் எடுத்து சப்போர்ட்லாம் மார்க்கெட் கீழே இறங்குது. திரும்ப ஒரு சப்போர்ட் எடுக்குது, ஒரு ஃபாஸ்ட் பையிங்காக. ஸோ அப்போ இந்த S2 இது கிடையாதுன்னு சொல்லலாம். ஸோ அப்போ இங்கே பார்த்திங்கன்னா இந்த R1க்கான சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு இங்கே ஒரு சேனல் மூமெண்டமாக பார்க்க முடியுது. ஸோ இங்கே ஒரு சேனல் ப்ராப்பராக அதே லைனில் தான் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. ஸோ திரும்ப மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஓகே. ஸோ இங்கே ஒரு சேனல் மூமெண்டமில் தான் மார்க்கெட்டுடைய மூமெண்டம் இருக்குது. இங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு, திரும்ப கீழே இறங்கி ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு உள்ளே தான் அந்த மார்க்கெட் மூமெண்டம் இருக்குது. திரும்ப மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஓகே, அப்போ இங்கே சப்போர்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. திரும்ப மார்க்கெட் மேலே போயிடுச்சு. R1 R2 ரெண்டுக்கும் இடையில கூட மேபி ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம். எங்கே அந்த தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே ஒரு தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. ஸோ அதனால் இந்த தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தோடனே நம்ம இதை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அப்போ ட்ரேட் லைன் இங்கே நோட் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே ஒரு சின்னதான ஒரு கரெக்ஷன் நடக்குது. அந்த கரெக்ஷன்ஸோடைய பிரேக் அவுட்டில் நம்ம என்ன செய்கிறோம், ட்ரேட் எடுக்கலாம். அப்போ இந்த கரெக்ஷன்ஸோடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ இங்கே இது ஒரு சேனல் பிரேக் அவுட்னு சொல்லலாம், இல்லை ஃபாலிங் வச்சு பிரேக்குன்னு சொல்லலாம். இங்கேருந்து மார்க்கெட் இறங்கி சப்போர்ட் எடுக்கணும். சப்போர்ட் எடுக்காமல் கீழே இறங்கி சப்போர்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே ஒரு செல்லிங் ப்ரெஷர் பிரேக் பண்ணி க்ளோஸ் கொடுத்தா மார்க்கெட் மேலே போகும். ஸோ இதில் எந்த கான்செப்டில் ட்ரேட் எடுக்கணும்னா, இங்கே ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது, இதில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது, இங்கே ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. செல்லிங் ப்ரெஷர் குறைஞ்சிருக்கு, சப்போர்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். பிரேக் ஆகலை, திரும்பவும் அதே லைனில் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ இது பிரேக் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த கரெக்ஷன்ஸுடைய பிரேக். ஸோ இதை ஒரு செல்லர் ஜீரோன்னு சொல்லலாம் பிரேக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் S1 R1 S2 கிடச்சிருக்குது. இப்போ இதுக்கான ரெசிஸ்டன்ஸ் இங்கே போய் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதான்னு பார்க்கலாம். இது ஒரு பிரேக் ஆகிருக்கு. பிரேக்குக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூமெண்டம் நடந்திருக்கு. ஸோ அப்போ இதை இங்கேருந்து ஒரு மூமெண்டமாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மார்க்கெட் மூமெண்டம் பார்க்கும்போது இப்படி மார்க்கெட் இங்கேருந்து பிரேக் ஆனதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திரும்ப நல்ல ஒரு ஃபாஸ்ட் பையிங் நடந்திருக்கு. திரும்ப இங்கே ஒரு பையிங் நடந்துகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு அப் ட்ரெண்ட்னால இந்த பையிங் ப்ரெஷரை பார்க்க முடியுது. அப் ட்ரெண்ட்னா ஃபஸ்ட்டு நல்ல ஒரு கண்டினியூஸாக ஒரு நல்ல ஒரு பையிங் இருந்துச்சு. அதுக்கு அடுத்ததில் பையிங் ப்ரெஷர் இல்லை. திரும்ப மார்க்கெட் பார்க்கலாம். ஸோ இங்கே திரும்ப இதே லைனை டச் பண்ணிட்டே இருக்குது, பையிங் ப்ரெஷர் இல்லை. ஃபஸ்ட்டு இங்கேருந்து மார்க்கெட் கீழே இறங்குச்சு, ஒரு சேனல் பிரேக் அவுட் ஆச்சு. பிரேக்குக்கு அப்புறம் திரும்ப மார்க்கெட்டில் ஒரு அப் ட்ரெண்டு. அந்த அப் ட்ரெண்டில் பார்த்திங்கன்னா மூமெண்டம் இல்லை, பையிங் ஸ்ட்ரென்த்து ஃபஸ்ட்டு இருந்த அளவுக்கு இல்லை. தொடர்ந்து அதே லைனை டச் பண்ணிட்டு இருக்குது, பட் பையிங் ப்ரெஷர் இல்லை. ஸோ இங்கே கீழே பிரேக் பண்ணுற மாதிரி இருக்குது. பிரேக் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் மார்க்கெட் அதே லைனை டச் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி திரும்ப மார்க்கெட் மேலே போயிடுச்சு. அப்போ இங்கே நடந்த பையிங் ப்ரெஷரும் இதில் நடந்த பையிங் ப்ரெஷரும் ஒரே பையிங் ப்ரெஷர்.
சரி ஓகே, பையிங் ப்ரெஷர் ஓகே. இதில் நமக்கு அப் ட்ரெண்ட்னா நம்ம என்ன செக் பண்ணணும், வீக் அப் ட்ரெண்டாக இருக்கா இல்லை பையிங் ப்ரெஷர் குறையுதான்னு பார்த்தா ஃபஸ்ட்டோட செகண்ட் பையிங் ப்ரெஷர் அதிகமாக தான் இருந்திருக்கு. இதில் நம்ம ட்ரேட் எடுக்க முடியாது. திரும்ப அதுக்கடுத்து அதே லைனில் டச் பண்ணுது, திரும்ப ஒரு பையிங் நடக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பையிங் ப்ரெஷர் குறையிறத பார்க்க முடியுது. பட் இந்த ட்ரேட் எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கான ட்ரேட் தான். பட் ஆனால் பையிங் ப்ரெஷர் குறைஞ்சிருக்குங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ கீழே பிரேக் ஆகிடுச்சு. அப்போ இங்கேருந்து திரும்ப வந்து ஒரு சேனலை பிரேக் பண்ணுது, ஒரு சப்போர்ட்டை மார்க்கெட் பிரேக் பண்ணுது. ஸோ பிரேக் பண்ணிட்டு திரும்ப மார்க்கெட் நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கீழே நல்லா இறங்கி அந்த ப்ரீவியஸ் லோ வரைக்கும் வருதான்னு பார்க்கலாம். இல்லை ப்ரீவியஸ் லோ வரைக்கும் வரல, முன்னாடியே சப்போர்ட்டும் எடுத்துருச்சு. ஸோ பிரேக்குக்கு அப்புறம் இங்கே ஒரு சப்போர்ட் எடுக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு ஃபாஸ்ட்டாக இருக்குது. அப்போ திரும்ப மார்க்கெட் மேலே போயிட்டு இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் நடந்து பிரேக் பண்ணுச்சுன்னா திரும்ப நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கரெக்ஷன் நடக்குதான்னு பார்க்கலாம். எஸ், அதே லைனில் திரும்ப ரெசிஸ்டன்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு, அதே லைனில் திரும்பவும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்குங்கிறது தெரியுது. நெக்ஸ்ட் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். அப்போ இங்கே ஒரு செல்லிங் ப்ரெஷர், இதில் ஒரு செல்லிங் ப்ரெஷர், சாரி இதில் சேனல் பிரேக், இது சேனல் பிரேக் நம்ம இங்கேருந்து இது வரைக்கும் வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் மார்க்கெட்டில் இது ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக பார்க்குறோம், இது ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக பார்க்குறோம். நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகி திரும்ப ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்தால் மார்க்கெட்டில் மேலே பிரேக் அவுட் ஆகும். இன்னும் சப்போர்ட் எடுக்கல. இங்கேருந்து கீழே ஆனதுக்கப்புறம் இங்கே ஒரு சின்னதான ஒரு கரெக்ஷன்ஸோடைய பிரேக் மாதிரி இருக்குது. பிரேக்குக்கு அப்புறம் திரும்ப கீழே இறங்கி திரும்ப சப்போர்ட், இங்கேயும் பார்த்திங்கன்னா சப்போர்ட் லெவல் கொஞ்சம், இப்போ இதுதான் இதுக்கான சப்போர்ட்டுன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு செல்லிங், இது செகண்ட் செல்லிங். இங்கே பெரிய லெவலில் இது இல்லை. இப்போ ப்ராப்பரான பிரேக் இல்லை, ஹையை பிரேக் பண்ணிடுச்சு, திரும்ப மார்க்கெட் மேலே போகுது. ஓகே, ஸோ அப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை இங்கேருந்து பார்க்கும்போது இங்கேருந்து இது இந்த மாதிரி ஒரு பிரேக் நடந்திருக்கு. அதாவது இதுக்கும் இதுக்கும் இடையில் ஒரு பிரேக் இப்படி நடந்திருக்கு. இந்த பிரேக்குக்கு அப்புறம் பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் இது தெரியும், முதல்ல நமக்கு தெரியாது. ஸோ நம்ம இதில் ட்ரேடும் எடுக்க முடியாது, ஸ்லோ மூமெண்டம் தான் நடந்திருக்கு. ஸோ நமக்கு ப்ராப்பரான ஒரு கரெக்ஷன் நடந்து பிரேக் அவுட் பண்ணி தான் நம்ம ட்ரேட் எடுத்துருந்துருக்கலாம். இது அப்படியும் பிரேக் இல்லை, ஒரு ஸ்லோ மூமெண்டமில் மார்க்கெட் மேலே போயிட்டுருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா திரும்ப ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது, அடுத்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரேக்குக்கு அப்புறம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாமல் ஒரு கரெக்ஷன்ஸ் க்ரியேட் ஆகுது. அப்போ எதுக்கும் இடையில கரெக்ஷனு, இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கும் கரெக்ஷன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ப்ரீவியஸ் ஹையும் ப்ரீவியஸ் லோவையும் பிரேக் பண்ணாமல் அதுக்குள்ளேயே ரெசிஸ்டன்ஸும் சப்போர்ட்டும் எடுத்துச்சுன்னா அது கரெக்ஷன் சொல்கிறோம். இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா இதை பிரேக்காக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுது, திரும்ப ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுது, திரும்ப ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணாமல் அதுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சு. அப்போ இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணாமல் அதுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுனால இதை கரெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த கரெக்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது, இங்கேருந்து நம்ம இப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். ஸோ அப்போ இந்த கரெக்ஷன்ஸில் மார்க்கெட்டில் மேலே பிரேக் அவுட் பண்ணால் ட்ரேட் எடுக்கலாம். இங்கேருந்து இப்படி மார்க்கெட்டில் இப்படி இருந்து இப்படி பிரேக் அவுட் பண்ணால் என்ன செய்யலாம், மார்க்கெட்டில் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ தேர்ட் செல்லிங் ப்ரெஷர் எடுக்குது, தேர்ட் செல்லிங் ப்ரெஷர் செகண்டும் தேர்டும் ஆல்மோஸ்ட் ஈவனாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. செல்லிங் ப்ரெஷர் குறையலை, திரும்ப மார்க்கெட் மேலே போகுது, அடுத்து மார்க்கெட் லோவை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ அப்போ இங்கே பையிங் ப்ரெஷர் இருந்திருக்கணும், பையிங் ப்ரெஷர் இல்லாமல் கீழே பிரேக் பண்ணதுனால இதை நம்ம நோ பையர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ நோ பையர்ஸ்னால் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், நோ பையர்ஸ் ஆச்சுன்னா நோ பையர்ஸோட பாயிண்ட்டை திரும்ப வந்து மார்க்கெட் ரீச் பண்ணும், அதே லைனை அகைன் வந்து டச் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம். இதை வந்து நோ பையர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ நோ பையர்ஸுங்கிறது நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம். நோ பையர்ஸ்க்கு அப்புறம் மார்க்கெட் கீழே பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும், ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகி திரும்ப மார்க்கெட்டில் இந்த நோ பையர்ஸை டச் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம். மார்க்கெட் கீழே பிரேக் ஆகிடுச்சு, நோ பையர்ஸ், இங்கேருந்து இது வரைக்கும் நடந்தது நோ பையர்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த நோ பையர்ஸ்க்கு அப்புறம் திரும்ப மார்க்கெட்டில் இங்கேருந்து பார்க்கும்போது தனி மூமெண்டமாக பார்க்கணும். இதிலேருந்து இது வரைக்கும் நடந்தது தனி மூமெண்டம், ஒரு சப்போர்ட் எடுத்து சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்கு. இப்போது சப்போர்ட் எடுத்து சப்போர்ட், அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்குள்ளே மார்க்கெட் மேலே வந்துருச்சு. ஸோ இங்கே இப்படி ஒரு கரெக்ஷன் நடக்குது, இதுக்குள்ளே வந்துருச்சு. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், இதையும் இப்படி கனெக்ட் பண்ணலாம். ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் பார்ப்போம், அதாவது நோ பையர்ஸ்க்கு அப்புறம் திரும்ப மார்க்கெட் கீழே இறங்கி இப்படி ஒரு கரெக்ஷன் நடந்து மார்க்கெட்டில் மேலே பிரேக் அவுட் பண்ணால் இது மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செல்லிங் ப்ரெஷர்
ஓகே, திரும்ப மார்க்கெட் மேலே போயிருக்குது. அதாவது இங்கே ஒரு செல்லிங் இருந்திருக்கு, இதில் ஒரு செல்லிங் இருக்குது, இங்கே ஒரு செல்லிங் இப்போ நடக்குது. இந்த செல்லிங் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தெரியுது, அங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதுங்கிறது தெளிவாக தெரியுது. இந்த செல்லிங் ப்ரெஷர் இப்போ இதில் குறைஞ்சிருச்சுங்கிறதும் தெரியுது. திரும்ப ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கு. அப்போ இங்கே இந்த ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த நோ பையர்ஸ்லேருந்து நடக்கிற மூமெண்டம் நான் வேறு கலரில் நோட் பண்ணுறேன். அதாவது இங்கேருந்து மார்க்கெட் கீழே இறங்குதுன்னா இப்படி இருக்குது ஸ்ட்ரக்சர். இப்போ மார்க்கெட் இதில் பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் மேலே போயிடும். இது செல்லர் ஜீரோ ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். இது வந்து செல்லர் ஜீரோ ஸ்ட்ரக்சர். இப்போ இங்கே இதை பிரேக் பண்ணுச்சுன்னா இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகும். இப்போ பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் பிரேக்கு, பார்க்கவே தெளிவாக தெரியுது. இப்போ ஃபஸ்ட்டு இங்கே ஒரு சேனல் பிரேக் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அப் ட்ரெண்டு, அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன்ஸுடைய பிரேக்கு, அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் நடந்துச்சு, அதில் பையிங் ப்ரெஷர் நம்ம கீழே இறங்கிடுச்சு. இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கேருந்து பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைஸ் மேலே போகுதா. ஸோ இப்போ அந்த பிரேக்கை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், இங்கேருந்து டார்கெட்டை ரீச் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அப்போ இந்த நோ பையர்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே பிரேக் ஆச்சுன்னா, பையிங் ப்ரெஷர் இருக்க வேண்டிய இடத்துல பையிங் ப்ரெஷர் இல்லாமல் மார்க்கெட் கீழே பிரேக் பண்ணுச்சுன்னா அது ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ மார்க்கெட் மூமெண்டம் இது செப்டம்பர் 13th நான் ரன் பண்ணி காமிச்சிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த டேட்டை திரும்ப ஒரு தடவை ரன் பண்ணுங்கள். ஒரு 10-15 வீடியோ ஒன்று போல் பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா ரேண்டமாக அந்த டேட்ஸ் எல்லாம் வீடியோஸ் பார்த்துட்டு அந்த டேட் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரேண்டமாக ஒரு டேட் எடுத்து நீங்கள் ரன் பண்ணுங்கள். உங்களால் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி அந்த பேட்டர்னை உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதான்னு செக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கு தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.